சொல்கிறாங்கனாக்கா, மரக்கேட்டில் அழிந்தது. இது பாருங்க, இந்த மரக்கேட்டை எப்படி எடுக்குது? மறவர்னா பெருமை, ஆனால் மரக்கேட்டில் அழிந்ததுன்னு சொல்கிறாங்க அந்த செப்பேட்டு. அப்படின்னா களப்பிரர்களை சொல்கிறாங்க, வேற யாரும் இல்லை, மறவர்கள் தான் களப்பிரர். ஏன்னா அவருடைய நிலம், அவனுடைய செழுமையான நிலம், அதையெல்லாம் பிடிங்கி ராஜா வந்த உடனே பிராமணர் கொடுத்தா ஒத்துக்குவாங்க. அதனால தான் தகராறு அங்கே. அது வெளிப்படையாக செய்ய தெரியல. ஒரு சிப்பேட்டில் உழுகுடியை நீக்கி இராணுவத்தை வச்சு, அவங்க போக மாட்டேன்னு சொல்லும்போது இராணுவத்தை வச்சு நீக்கி அனுப்புவாங்க. அப்போ எப்படி அவங்க ஒத்துக்குவாங்க? அது ஒரு கட்டத்தில் வேந்தர்கள் பலகீனமாகிட்டு வந்தாங்க. அதான் அந்த திருப்பாநாட்டு படை பாட்டில் வர செய்தி. ரோமானிய வணிகம் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. நல்ல வளமான வணிகம். கொங்கு நாட்டில் மட்டும் இந்தியா முழுக்க கிடைக்கிற அந்த காசில் 80% கொங்கு நாட்டில் மட்டும் கிடைக்கும். அப்படின்னா எவ்வளவு பெரிய வாணிகம் நடந்துருந்தாங்க. தமிழ்நாடு முழுக்க எடுத்தால் கூட அவங்க மேலே தான் நிற்கிறாங்க கொங்கு பகுதி. ஏன்னா அது ஒரு பாலக்காடு கணவாய் இருந்ததால கடற்கரையில் இறங்கினோடனே இந்த கணவாய் வழியாக தான் தமிழகத்துக்கு வந்துட்டு முதல்ல குமரியை சுற்றிட்டு போனாங்க. அது ரொம்ப சுத்தம் இருக்குன்னு இந்த கணவாயை கண்டுபிடிச்சி இது வழியாக வரணும். கிமு முதல் நூற்றாண்டு காசுகள் கொங்கு நாட்டில் 8-10 மன்னருடைய காசுகள் கிடைக்குது. ஒரு ஊர்லேயும் 2000, 1500, 1000 கம்மியே கிடையாது. அந்த மாதிரி கொங்கு நாட்டில் பல ஊர்களில் காசுகள் கிடைக்குது நம்ம பார்க்கணும். அந்த அடிப்படையிலும் கூட இந்த வாணிகம் வீழ்ச்சி அடைந்தது. ஒரு கட்டத்தில் வாணிகம் வீழ்ச்சி அடைந்ததால வேந்தருக்கான வருமானம், அந்த படையை திரட்டுவதற்கான பொருள் எதுவுமே இல்லாத பொருள். அந்த சூழ்நிலை தான் இவங்க மேலே வராங்க. இவங்கள கர்நாடக மண்டலம் சொல்றது எந்த வகையில் சரி என்பது ஒரு கேள்வி. ஏனென்றால் இந்த மக்கள், இந்த கிளப்பர் என்று கூறப்படுகின்ற மக்கள் தமிழர்களே. கர்நாடகத்தில் ஒன்றும் நீங்கள் ஒன்றும் பண்ணலை. இங்கே இருக்கிற பழங்குடிகளுடைய தலைவர்கள் தான் கிளந்து எடுக்கிறாங்க. இருண்ட காலம், இந்த காலத்தில் இருண்ட காலம் சொல்கிறோம். இந்தியா முழுவதும் இருண்ட காலம். வரலாற்றாசிரியர்கள் எழுதியிருக்காங்க, உலகம் முழுவதும் இருண்ட காலம். அப்படி இருக்கும்போது எப்படி இந்த கலப்பர பகுதியில் இது மட்டும் இருண்ட காலம் எடுத்து சொல்லுங்க? அந்த காலகட்டம் உலகங்கள் இருந்தது. சமீபத்தில் சில நெருக்கடிகள், பொருளாதார நெருக்கடிகள் வரும்போது கூட அந்த நெருக்கடி நம்மையும் பாதிக்குது. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை. ரெண்டாவது, பழங்குடிகள் கிளர்ச்சி வந்த உடனே அவங்க எப்பவுமே முரட்டுத்தனமாக தான் இருப்பாங்க. இவங்களால ஒன்றும் தாக்கு பிடிக்க முடியல. இந்த வேந்த முரண்பாடு அவங்களுடைய பலகீனம் பெருசாகிடுச்சு, ஒன்றும் செய்ய முடியல. அங்கே ரோம் நகரத்தை அழித்தது ஒரு பழங்குடி தான். அந்த மரப்பேர் நினைவில் ரோம் நகரத்தையே அழிச்சிட்டாங்க. ஒன்றும் செய்ய முடியல ரோமானிய அரசர்களால். ஏன்னா அந்த அளவுக்கு வீழ்ச்சி உருவாகி இருந்தது. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த எழுச்சி பெரிதாக வேந்தர்கள் வீழ்ச்சி கீழே போயிட்டே. அப்புறம் வேளிர் தான் என்னுடைய இன்னொரு சந்தேகம். களப்பிரர் என்பவர் வேளிர் என்ற ஒரு எண்ணம் எனக்கு உண்டு. அது இன்னும் சான்றுகள் நிறைய தேடி தான் உறுதியாக சொல்ல முடியும். என்றால் சில செய்திகள் பார்த்தா வெளிரோடு தொடர்படுற மாதிரி. வேளிர்களை வேந்தர்கள் தன் கீழே வச்சிருந்தாங்க. அவங்க அடக்கி தான் வச்சிருந்தாங்க, சும்மா கிடையாது. ஆரியை கொன்னே போட்டுடுறாங்கல்ல. காரணம் என்னன்னா அவனுடைய வளமான பகுதி இவங்களுக்கு வரணும், இவங்க ஆட்சிக்கு வரணும். இதில் மூவர்னு சொல்லுவார் கவிதை. யார் அது மூவேந்தர்? நீங்கள் சொல்றீங்க பாண்டியர், சோழர், சோழர், அதுவா வேற இதுவா? ஏனென்றால் ஒவ்வொரு வேந்தர் குடியிலும் 10 வேந்தர்கள் ஒரே காலத்தில் ஆட்சி பண்ணாங்க. சோழர்கள்லாம் 10 பேர் அங்கங்கே ஆற்காடு, அப்புறமா உறையூர், இந்த மாதிரி பகுதிகளில் பல ஊர்களில் அவங்க ஆட்சி, புகார், பல ஊர்கள். இந்த ராகவையங்கார் தான் எடுத்து காமிச்சிருக்கார். வேர்த்தவை என்பது வேந்தர் என்பவர் ஒரே காலத்தில் தமிழ்நாட்டில், சோழ நாட்டில் 10 பேர், பாண்டி நாட்டில் 5-6 பேர், சேர நாட்டில் ஒரு 5 பேர். இப்படி அந்தந்த பகுதியில் இந்த தலைநகரங்களை, இந்த வேளிர் தலைநகர்களை வைத்துக்கொண்டு அங்கே ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. கடற்கரை இந்த சேரர்கள் நல்ல வளம் படைத்த, பொன் வளம் படைத்த பகுதியை அவங்க ஆண்டாங்க. அதனால் அவங்க கரூர் மேலே படை எடுத்து வர்றதுக்கு எளிமையாக இருந்தது. அவங்களுக்கு வர வளம் இருந்தது, படை வலிமை இருந்தது. அதனால் அந்த பயன்படுத்தி கரூரை பிடிக்கிறாங்க. இது காரணம் என்னென்னா, கொங்கு நாடு பல மினரல் கனிம வளம் மிக்க நாடாக இருக்கிறது. அந்த நாட்டை தன்னுடைய ஆட்சி கீழ் கொண்டு வந்தால் நமக்கு நிறைய வருமானம் வருங்கிற எண்ணத்தில் தான் படிப்படியாக ஆனைமலை இருக்கின்ற நன்னன் என்ற வேலை முதல்ல தாக்குறாங்க. அப்புறம் பழனி வேலை மனம் முடிச்சுக்கிறாங்க. பழனி இந்த வேலாய் கோமானுடைய மகளை
சேர மன்னன் ஒருத்தர் மணந்துக்கிறான். அந்த மாதிரி மனபுறவும் வச்சுக்கிட்டாங்க, சண்டையும் போட்டாங்க. அப்படி போட்டு தான் கரூர் இது கொங்கு நாட்டு பகுதி தங்களுடைய ஆட்சிக்கு கொண்டு வந்தாங்க. அதுக்கு வந்து பதிற்றுப்பத்தில் கொங்கர் நாடு அகப்படுத்து. கொங்கு நாட்டுக்காரர் சேரராக இருந்தால் எப்படி கொங்கர் நாடு அகப்படுத்துன்னு சொல்ல முடியும்? பலர் வந்து கொங்கு நாட்டில் சேரர் தான் இருந்தான் அப்படின்லாம் எழுதுறாங்க. அப்போ இதுக்கு என்ன பொருள்? அதாவது கொங்கர் நாடு அகப்படுத்துன்னு தன்னுடைய ஆட்சி கீழே கொண்டு வந்துடுறாங்க. அப்படியான ஒரு சூழ்நிலை இதில் வருது, பல இலக்கியங்கள் வருது. கரூர் ஏறிய உள்வாழ் பெருஞ்சேரல் இருமுறை என்ற ஒரு மன்னன், அது சேர மன்னன். கரூர் வந்து வெற்றி பெறான். கரூர் ஏறிய உள்வாழ் பெருஞ்சேரல் இருமுறை என்ற ஒரு மன்னன் கரூரை வெற்றி பெற்றார். அதுக்கு முன்னே செங்குட்டுவன் கூட வெற்றி பெற்றிருக்க வேண்டும் என்பதை ஒரு அறிஞர் கூடல் அணைன்னு சொல்லுவார். ஒரு பாட்டில் பதிற்றுப்பத்தில் வருது, அந்த செங்குட்டுவன் பற்றிய பாட்டில் அது வருது. கூடல் அணையை, கூடல் என்பது இன்றைக்கு திருமூக்கடல் என்று அழைக்கப்படுகின்றது. குடகனாறு, நம்ம நொய்யல், இது அமராவதி ஆறு, காவிரி ஆறு, மூன்றும் சேருகின்ற ஒரு இடம் இருக்குது அந்த காவிரி பகுதியே. கரூர் வந்து ஒரு 20 கிலோமீட்டர். அந்த ஊரை போன்றவன் நீ. மூன்று பகுதி ஆறுகள் சேர்ந்த கூடிய இடத்தை போன்றவன் நீன்னு ஒரு உதாரணம் வரும். அதனால் ஒரு அறிஞர் இது பெரும்பாலும் திருமுக்குடலை மனத்தில் வைத்துக் கொண்டு சேரன் செங்குட்டுவனை பற்றி பாடியிருக்கலாம்.